பெரிய அதிசயத்தை நாங்கள் இன்று காலையிலிருந்து கண்டு கொண்டிருக்கிறோம். அதை இந்த வீடியோவிலே நீங்கள் பாருங்கள். இந்த திருவண்ணாமலை தன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல ஒரு பெரிய காட்சியை இந்த மலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பாருங்க, மலை மேல ஒரு நிலச்சரிவு ஒன்று நடந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் நிலச்சரிவா? அண்ணாமலையார் முகத்திலே ஒரு நிலச்சரிவா? ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நிலச்சரிவை காணும் பொழுது நெற்றிக்கண் வடிவத்திலே இருக்கிறது. அது பார்த்துக்கிட்டே இருங்க. அத பாருங்க. ஒரு குறுகிய இடத்துல ஆரம்பிச்சு விரிந்து வந்து மறுபடியும் குறுகி முடிந்திருக்கிறது. இது எப்படிங்க நிலச்சரிவு இந்த மாதிரியான வடிவத்துல வரும் என்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வி. அப்படியே ஒரே வடிவத்துல ஆரம்பிச்சு ஒரே வடிவத்துல தானே முடியணும். நிலச்சரிவுனா அப்படியே ஆரம்பிச்சு தொப்புன்னு தானே வரணும். அது குறுகிய வடிவத்துல மலை உச்சியில ஆரம்பிச்ச நிலச்சரிவு கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி அப்படியே வடிவம் பெரிதாகி நிலச்சரிவு தொடங்கி அப்படியே குறுகி முடிஞ்சு நடுவுல ஒரு சில மரங்கள் எல்லாம் அப்படியே பிஞ்சு போகாம இருந்து கண் கருவிழி போல காட்சியளித்து அது ஒரு நெற்றிக்கண் போலே காட்சியளிப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகிறாரா? இது என் கற்பனையா? உளறுகிறேனா? தெரியவில்லை. சிவபெருமான் எதற்காக இப்பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட வேண்டும்? திருவண்ணாமலையில ஏன் இவ்வளவு சேதாரமாக வேண்டும் அப்படின்னு பாக்குறப்போ